வணக்கம் நண்பர்களே. சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில் துவாரகா, அதாவது கிருஷ்ணர் பிறந்தான துவாரகா இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வந்திருக்க இடம் வந்து துவாரகா பீச், அரபிக் கடல் அருகில் உள்ள துவாரகா பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த துவாரகா பீச்சில் வந்து ஒரு ஸ்கூட்டர், மணலில் போகக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. அந்த ஸ்கூட்டரில் வந்து 100 ருபீஸ் கொடுத்தமாக்கும் சும்மா ஒரு சுற்றிட்டு வந்து விடுவாங்க. அது ஃபுல்லாகவே மணலாக இருக்கும். அந்த மணலுக்குள்ளே போயிட்டு வரணும். அதுதான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நார்மலாக நம்ம ஓடக்கூடிய ஸ்கூட்டரை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்போ இந்த ஸ்கூட்டரில் தான் இப்போ வந்து போயிட்டு வரப்போகிறோம். வாங்க போகலாம். அங்கே பார்க்குறீங்களா, இதுதான் துவாரகா டெம்பிள், கிருஷ்ணருடைய டெம்பிள். அதுதான் துவாரகா டெம்பிள். சாரி, தேங்க்ஸ். இதே அந்த மோட்ரு, இதே அந்த மணலில் போகக்கூடிய மோட்ரு தான். இந்த மோட்டரில் தான் போயிட்டு வந்தேன். நம்ம தனியாக ஒரு ரவுண்டு, இப்போ மணலில் போய் ஒரு ரவுண்டு அடித்தா 100 ரூபா. துவாரகாவில் வந்து இந்த பக்கம் நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன்னா, துவாரகா பீச் அதில் இருக்கேன். இதுதான் துவாரகா. இதுலேருந்து இது ஃபுல்லாக துவாரகா சிட்டி தான். பார்க்கல, இது ஃபுல்லாக துவாரகா சிட்டி. இங்கே இருக்க இதே வந்து துவாரகாதீஸ்வரர் கோயில் தான். இது வந்து கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், புனிதமான கோயில். இந்த துவாரகா சிட்டி வந்து 7 பழமையான மத நகரங்களில் ஒன்று தான் இந்த துவாரகா சிட்டி. ரொம்ப புனிதமான சிட்டி. கிருஷ்ணர் பிறந்த இடம் வந்து இந்த துவாரகா தான். அந்த இடத்துக்கும் வந்திருக்கேன். அது ஒரு புனிதமான இடம். இதெல்லாம் அது கடற்கரை, அந்த துவாரகா கடற்கரை. இது ஃபுல்லாக துவாரகா கடற்கரை. பாருங்கள், இது ஃபுல்லாக துவாரகா கடற்கரை தான். அங்கே தெரியுது பாருங்கள், அது வந்து லைட் ஹவுஸ். அது பாருங்களேன், அது லைட் ஹவுஸு. நிறையா பில்டிங்காக தெரியுதா, நிறையா பில்டிங் தெரியுது. இது வந்து கோயில், அந்த துவாரகாதீஸ்வரர் கோயில் பார்த்தோம் இல்லையா, கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். அதான் இந்த கோயில். இதுதான் அப்படி சுற்றி வர நல்ல ஒரு பெரிய சிட்டி தான் இது. உண்மைக்கு அருமையான பிளேஸு, ஒரு புனிதமான இடம். ரொம்ப மனசுக்கு
நிம்மதியாக ஒரு 2 நாள் தங்கி நீங்கள் வந்து டூரிஸ்ட் பார்க்கலாம். 2 நாள் தங்கினா போதும், அதுக்கு மேலே போக தேவையில்லை. 2 நாள் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு எல்லா இடத்தையும் பார்த்துடலாம். கோயில் பக்கத்தில் சின்ன சின்ன பிளேசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துடலாம். இந்த பீச் பார்த்துடலாம். உண்மை இங்கே வாங்களேன், வெயில் இருக்குங்க வாங்களேன். நல்ல ஈவினிங்கில் ஒரு 5:30 5:45 போல் அருமையான வெயில். உண்மைக்கு சூப்பரான பிளேஸு. நல்ல தனியாக அமைதியாக வாழ்க்கை என்பது ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவணும் இல்லையா, அதனால் அமைதியான பிளேஸ் வந்திருக்கோம். கடற்கரை சத்தத்தை பாருங்கள், இந்த அலைகளோட சத்தம். இந்த அலை வந்து அப்படியே வரும்போது இதான் சத்தம் கேட்குதா, இதுதான் அலைகளோட சத்தம், அருமையான சத்தம். உண்மைக்கு வந்து சூப்பரான பிளேஸ். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஏன்னா ஒரு 2.5 நாள் பயணம் பண்ணி வந்துக்கிறேன். நான் இல்லைன்னா 2 நாள் வந்தாலும் 2 நாளில் ஒரு ட்ரெயின் இருக்குது, 49 மணி நேரம் இருக்குது. நான் வந்தது 56 மணி நேரம் வந்த ட்ரெயின். உண்மைக்கு நல்ல பிளேஸ். அவ்வளோ தூரமும் வந்தாலுமே திருப்தியாக ஒரு இடம் வந்து பார்த்தோம் அப்படி ஒரு திருப்தி கிடைக்கணும் அப்படின்னா இந்த துவாரகா, தாராளமாக துவாரகா வரலாம். நல்ல பிளேஸ், அருமையான பிளேஸ், சூப்பர். நான் ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கேன். ஒட்டகத்தில் போகிறதுக்கு 100 ரூபா. இந்த பாருங்களேன், ஒட்டகம் இந்த வரான்ல. இப்போ இந்த பைக்கில் போனேன். இந்த பைக்கு வந்து 100 ரூபா ஒரு ரவுண்டுக்கு. அதுக்கடுத்து வந்தால் ஒட்டகம் இருந்துச்சு. ஒட்டகத்தில் அப்படியே கூட்டிகிட்டே போகிறாரு அவர். இதுக்கு 100 ரூபாங்கிறாரு. ஒட்டகத்தை கூட்டிகிட்டு போகிறாரு அவர். துவாரகா பீச்சில் ஒட்டகத்தில் வந்து பயணம் பண்ணிக்கிருக்கேன். ஒட்டக சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாய், யூ டேக் இட் பாய், யூ டேக் கேமரா. திஸ் தட்ஸ் ஆல். எஸ் பாய். ஒட்டகத்தை கொண்டு வந்தவட்டையே கேமரா கொடுத்து என்னைய எடுக்க சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. क्या नाम भाई? सागर। सागर, वेरी गुड सागर। ऊँट का मोती। ஓகே ஓகே. இந்த ஒட்டக சவாரி வந்து பெரிய இந்த பாலைவனத்தில் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து இந்த பீச்சில் வந்து ஃபுல்லாக மணலாக இருக்கிறதுனால இங்கிட்ட எதுவுமே பார்க்காம வச்சுட்டிங்கனாக்கா அந்த பாலைவனத்தில் எப்படி இருக்குமோ அந்த மணல் அது மாதிரி தெரியுது எனக்கு. அந்த ஒட்டக சவாரி போகும்போது நம்ம பாலைவன ஞாபகம் தான் வருது. உண்மைக்கு அருமையான இருந்தது. சூப்பர் சூப்பர். ஐயப்பா, ஃபுல்லாக மணலாக இருக்குது பாருங்கள். அவர் சதார் நடந்து போகிறாரு, அதில் நான் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கேன். ஒட்டக சவாரி வெரி குட், சூப்பராக இருக்குங்க. ஒட்டக சவாரி எப்படி போயிருக்கு? ஓகே, கடை ஒட்டக சவாரி. ஒட்டகத்தில் சவாரி செஞ்சுட்டு வந்து இப்போ கடல் ஓரத்தில் வந்துட்டேன். அந்த கடல் ஓரத்தில் இறக்கி விட போகிறார். அப்போ ஒட்டக சவாரிலேருந்து இறங்கும் நேரம் இது. இறங்க போகிறேன்.
கடல், இதுதான் கடல். கடல் பக்கத்தில் ஒட்டக சவாரி போயிட்டு கடல் வந்துடுச்சு. துவாரகா கடல் வந்துடுச்சு. நம்ம கடலுக்கு வந்துட்டோம். இந்த கடல் வந்து அரபிக்கடல். நான் குஜராத் சைடு உள்ளது அரபிக்கடல். அந்த கடலுக்கு வந்துட்டோம். தண்ணி அழகான நல்ல தெளிவான தண்ணியாக இருக்குது. அந்த நடந்து போகும்போது ஒரு திட்டு மாதிரி இருக்குது, மணல் திட்டு மாதிரி இருக்குது. ஒரு 100 மீட்ரு உள்ளே போகிற மாதிரி, 2 பக்கம் தண்ணி ஊடால ஒரு 100 மீட்ரு உள்ளே போகிற மாதிரி மணல் திட்டு இருக்குது. அதில் தான் நடந்து போய்க்கிருக்கோம். இது துவாரகா பீச். துவாரகா பீச்சு சூப்பராக தான் இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த கடல் அலையோட சத்தத்தை பாருங்களேன், உண்மைக்கு அருமையாக இருக்குது. நல்லா கூர்ந்து கவனிங்க. கடல் குளிக்கிறாங்க. இது ஒரு மணல் திட்டுனால உள்ளே வந்து மக்கள் வந்து உள்ளே நடமாடுறாங்க. துவாரகா பீச் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் திட்டு இருக்குது, மணல் தான் இருக்குது. தண்ணி இருக்குதுங்க, தண்ணி இருக்குது. ஆனால் மணல் திட்டு இருக்கிறதுனால அங்கே நடந்து போயிருக்காங்க. சூப்பராக அருமையான பிளேஸ் துவாரகா. இங்கே பார்த்துக்கலையே துவாரகா கோயில், கிருஷ்ணர் கோயில். அதுதான் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த கடற்கரையில் வந்து கேமரா இருக்கு இல்லையா, நம்ம கோப்ரோ கேமரா வந்து நிப்பாட்டி வச்சுட்டு அதில் நான் நடந்து போகிற மாதிரி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது இப்போ பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? எஸ், வாங்க. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகா அப்படி ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா. அந்த துவாரகா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணர் பிறந்த இடம் தான் இந்த துவாரகா. கிருஷ்ணர் பிறந்த இடத்துக்கு நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ ஸ்ரீ துவாரகாதேஸ்வர் டெம்பிள், அப்புறம் வந்து நாகேஸ்வர் மகாதேவ் டெம்பிளு, இன்னும் சில டெம்பிளாக வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ துவாரகா பீச்சில் வந்து உட்காந்துருக்கேன். அதாவது ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். துவாரகா பீச்சில் இது வெயில் இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது துவாரகா பீச்சு. இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்.
இவங்க யாருன்னா தெலுங்கானாவில் வந்து ஹரே ரமா ஹரே குரூப்பு, அவங்கள தான் பார்த்துக்கிருக்கீங்க. பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. வணக்கம் நண்பர்களே, சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், குஜராத் மாநிலத்தில் உள்ள துவார்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் துவாரகா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளேஸு ரொம்ப ஃபேமஸ்ஸு. எதுக்கு அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணர் வந்து இங்கே பிறந்தார். அப்போ கிருஷ்ணர் பிறந்த ஊருக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து பீச்சில் உட்காந்துருக்கேன். இங்கே ஒரு கடல் இருக்கா, கடல் இருக்குது. இங்கிட்டு மணலில் தெரியுதா, இந்த மணல் தெரியுது. ஸோ இங்கே வந்து பீச்சில் உட்காந்துருக்கேன். இப்போ மணி ஒரு 5 மணி இருக்கும். அருமையான பிளேஸு, ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த துவார்கா. இங்கே டெம்பிள்ஸ் இருக்குது. ஸ்ரீ தொகரதே துவாரகேஸ்வர் டெம்பிள், இப்போ நாகேஸ்வர் மகாதேவ் டெம்பிள், ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டெம்பிள், ஃபேமஸான டெம்பிள். அதனால் நீங்கள் ஒரு புனித பயணம் ஆரம்பிக்கிறோம்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக துவார்கா என்று அழைக்கக்கூடிய துவாரகா என்ற இடத்துக்கு வாங்க. மதுரையிலிருந்து, ராமேஸ்வரத்துலேருந்து, அப்புறம் வந்து தூத்துக்குடியில் இருந்துமே வந்து இங்கே டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. ஒரே ட்ரெயின்லேயும் வந்துடலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வரக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்களுக்கும் வாங்க. அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், எங்கெங்கே பார்க்கலாம், எத்தனை நாள் தங்கணும் அப்படிலாம் நான் சொல்லுவேன். அதை பார்த்துட்டு இங்கே தங்கி நல்லா சந்தோஷம் அடைங்க. புனித பயணமாக எல்லாமே நல்லா தான் இருக்கணும், எல்லா பேரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லா பேரும் நல்லா இருக்கணும் என்ற அடிப்படையில் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே சாமிக்கும் கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக எல்லா பேருமே அமைதியான சூழ்நிலையில் அமைதியாக இருக்கணும். சரி வாங்க பார்க்கலாம். அது சாயங்காலம் இப்போ வந்து இங்கே வந்து சன்செட்டு வந்து இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு உட்காந்துருக்கேன். அந்த கடல் ஓரத்தில் தனி ஆளாக உட்காந்து அந்த கடலை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது தலம் துவார்கா பீச்சில் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். துவார்கா வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துவார்காதீஷ் கோயில் இங்கே உள்ளது. ஆதிசங்கரல் அமைக்கப்பட்ட 4 முக்கியமான புனிதமான இந்து யாத்திரைகளில் வந்து இந்த துவார்காவும் ஒரு முக்கியமான ஒரு யாத்திரை. துவார்கா வந்து இந்தியாவின் 7 பழமையான மத நகரங்களில் வந்து இது ஒரு நகரம். துவாரகா வந்து பிருந்தாவனம், மதுரா, பாரிசாலா, கோகுல், கடல் பாருங்க. இதுதான் துவாரகா சிட்டி. இந்த கடல் கரையிலேருந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த கோயில் இருக்கு பாருங்க, இதுக்கு நேர ஒரு கோயில் இருக்கா, அதான். இதே வந்து துவாரகா சிட்டி பாருங்களா. இது ஃபுல்லாகவே துவாரகா சிட்டி தான், ஃபுல்லாக துவாரகா சிட்டி. அந்த துவாரகேஸ்வர் டெம்பிள் தெரியுதா, அதே துவாரகேஸ்வர் டெம்பிள். அங்கே கலங்கரை விளக்கம் இருக்குது.
மணல் நல்ல வெள்ளை வெள்ளையே இருக்கு மணல். இதில் ஓட கடற்கரை போயிட்டே இருக்குது. அங்கே கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது அந்த பக்கம். ஊடால காடு மாதிரி இருக்குது. அப்புறம் பூரா கடற்கரை. மணல் வந்து குருத்து மணல், நல்ல மென்மையாக ரொம்ப குருத்து மணல். உண்மைக்கு அருமையான பிளேஸ். அந்த கடற்கரையில் வந்து ஒரு குட்டி பையன் வந்து இது மணலில் விளாண்டுக்கிருக்கான். அதில் அவங்க அப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது வந்து நான் பல ஞாபகம் வந்ததுனால நானும் அவனை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஒட்டகத்தில் நிறைய பேர் போகிறாங்க. நான் போயிட்டு வந்தேன் இல்லையா, அது மாதிரி இந்த ஸ்கூட்டர் இருக்கு இல்லையா, மண்ணில் ஏறி போகிற ஸ்கூட்டர் இது இருக்குது. பேக்ரவுண்ட் பாருங்கள், அதே வந்து துவாகரேஸ்வர் டெம்பிள். அதான் எப்படி சூரியன் மறைய அவ்வளோ அருமையாக இருக்குது. கடல் தண்ணி பாருங்க, அழகா தெளிவா கீழே தெளிவான தண்ணி தெளிவாக இருக்குது. மணலுமே நல்லா கீழே அப்படியே மணல் அப்படியே நல்லா தெரிஞ்சுக்கல. மணல் குருத்து மணல், அருமையான மணலை பாருங்கள். குருத்து மணல்
இந்த மணல் எப்படி சொன்னால் அப்படியே நைஸாக இருக்குது. இந்த மாவு இருக்கும் இல்லையா, நம்ம இந்த மாவில் கோதுமை மாவு இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நல்ல அவ்வளவு மென்மையான மண்ணாக இருக்குது. துவாரகாவுடைய மண்ணே வித்தியாசமாக தான் இருக்குது. தண்ணி வந்து தெளிவான தண்ணி. வந்து இதில் ஒட்டகத்தில் போகிறாங்க. தெலுங்கானாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க அந்த ட்ரெயினில் வந்தாங்க. அவங்கள நான் இங்கே பார்த்தேன். ஆனால் உள்ள பாட்டு பாடி இங்கே இருந்தாங்க. இவங்க இந்த இதெல்லாம் பிறகிருக்காங்க பாரு, அந்த சோவின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிருக்காங்க. அந்த கடலில் எடுத்து கொண்டு போவாங்க நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்துக்கிருக்காங்க. ஆடடா, அப்படியே கூலாக இருக்குங்க. தண்ணியை பாருங்கள், அருமையான தண்ணி. அப்படியே தண்ணி வாங்களேன், நல்லா கூலிங்காக இருக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு தண்ணியில் இறங்கியிருக்கு கடலில். ரொம்ப கூலிங்காக அப்படியே தெளிவாக தண்ணி, நல்லா தண்ணியை பாருங்கள், அவ்வளோ தெளிவாக. கீழே இருக்க அந்த இதெல்லாம் அப்படியே தெரியுது. சூரியன் பாருங்கள் மறையக்கூடிய நேரம் இதுதான். சூரியன் மறையக்கூடிய நேரம் இது. அதில் கடலில் இறங்கியிருக்கேன். தண்ணியுமே அவ்வளோ தெளிவான தண்ணியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. சூப்பர். புனித இடத்துல, அதாவது துவாரகா கடலில் வந்து புனிதமான இடத்துக்கு வந்திருக்கேன். அங்கே ஒரு புனித தண்ணியில் இறங்கியிருக்கேன். அருமையாக இருந்தது. சூப்பரான பிளேஸ்.
கடல் தண்ணியில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். துவாரகாவில் வந்து சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது பாருங்க. சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு, அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கோம். துவாரகா லைட் போட்டாங்க ஃபுல்லாகவே. நண்பர்களே, இதுவரைக்கும் குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகா கிருஷ்ணர் பிறந்த இடமான துவாரகா பீச்சில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம், அருமையான பிளேஸு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் சிற்றுலாவை SITRULA சிற்றுலா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறந்தாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி இதே போல் இன்னும் நிறையா இடத்த பார்ப்போம். வாங்க. துவாரகாவோட கலங்கரை விளக்கம், அந்த லைட்டு சுற்றி சுற்றி வருது பாருங்களேன். லைட்டு வரப்போகுது பாருங்க, வெளிச்சம் வரப்போகுது.
வருதா வெளிச்சம் வருது பாருங்க. அதுதான் இந்த லைட்டு சுற்றி வர்றது. இதுதான் வந்து துவாரகாவோட லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம். அதுதான் சரியான பவராக இருக்குது. இதுதான் கடல். 7 மணி, இப்போ வந்து இரவு 7 மணி ஆகுது. இப்போ வெளிச்சமாக தான் இருக்குது. காலையில் தான் விடியறது கொஞ்சம் லேட் ஆகுது. 7 மணிக்கு தான் அந்த இருட்டு போகுது. இது ஒரு கோயில், கடல் ஓரத்தில் ஒரு கோயில் இருக்குது. ஆனால் எங்கே பார்த்தாலும் கோயில் இருக்குது இங்கே.